மறுபடியுமாய் தேவன் எங்களை அழைத்து கொண்டு வந்தபடியா எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உண்டு பண்ணின நான் இதுல நாம் மகிழ்ந்து களி கூற கடவோம். ஆமென். மகனுக்கு வயது 17 என்று இப்பதான் நான் காதுல கேட்டேன். தம்பி உங்க வயசு என்னன்னு கேட்டேன். 17. என் மகனுக்கும் 17 தான் வயசு. அதனால நான் அவரை பிரதர் சொல்லாம மகன்னு சொல்றது ரொம்ப தகும். ஆமென். கர்த்தர் இந்த நாளை உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் அந்த மகனை உருவாக்கி இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்படியாய் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன் தாயின் வயிற்றில உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? மகன் ஹட்சன் ஜேம்ஸ் கர்த்தர் தாயின் கருவில உருவாக்கும் முன்னமே அவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆமென். பரிசுத்தம் பண்ணினாராம். அவருடைய ஜாதியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த நாளில தெரிந்தெடுத்தபடியால் தான் இந்த நாளில நாம் எல்லாரும் என்ன வந்திருக்கிறோம்? கூடி வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாத்திரத்தை அபிஷேகிக்கும்படியாக, கர்த்தருடைய சமூகத்துல மகனை தாழ்த்தும்படியாக, அர்ப்பணிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட, விசேஷமாக ஹட்சன் ஜேம்ஸ் மகனோடு கூட கர்த்தர் என்ன பேச போகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். பாஸ்டர் என்னோடு கூட பேசும்பொழுது, பாஸ்டருக்கு என்னோட வயசு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஆனா எப்ப பார்த்தாலும் என் அக்கா அக்கான்னு கூப்பிடும் பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. எனக்கு வயசு எங்கேயோ போயிட்டு போலையேன்னுட்டு கடந்த வாரம் ஏசிய சபையில எழும்பு சென்னை எழும்பு என்கின்ற கூட்டத்தை கர்த்தர் நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது அங்க ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். பாஸ்டர் என்னை பார்த்து ஸ்டேஜில் நின்றுட்டு ஆண்டின்னு கூப்பிட்டாரு. நான் திரும்பி பார்த்தேன், யாரையோ கூப்பிடுறாரு போலன்ட்டு நான் திரும்பி பார்த்தேன். பின்னாடி பார்த்தா ஒருத்தரையும் காணோம். திருப்பியும் ஆண்டி உங்களை தான்னாரு. நான் நொந்து போயிட்டேன். பக்கத்துல போய் சொன்னேன், மைக்கில் ஆண்டி கிண்டி சொல்லிடாதீங்க பாஸ்டர், உங்களுக்கும் 17-18 வயசுல பையன் இருக்கான், எனக்கும் 17-18 வயசுல பையன் இருக்கான். அக்கான்னு சொல்லுங்க, இல்லைன்னா சிஸ்டர்னு சொல்லுங்க, பிரதர்ன்றதோட நிறுத்திப்போம் பாஸ்டர் அப்படின்னு மேடையில போய் அனௌன்ஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கூட பிறவாத சகோதரரை போல பாஸ்டர் ஸ்டீஃபன். எப்ப கூப்பிட்டாலும் அவருக்கு நம்ம மறு உத்தரவு கொடுக்கவே முடியாது. நான் கூட கொஞ்சம் மனசுல யோசிச்சேன். அவர் பேசின பொழுது, பிரதிஷ்ட ஆராதனை தானே, அங்கே பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு பாஸ்டரை வச்சு அவங்க நடத்திடலாமேன்னு உள்ளத்துல எண்ணம் வந்தது. அதனால ஆவியானவர் போன்னு சொன்னார். போன்னு சொன்னனால நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு சுகவீனம், என் சரீரத்துல பலவீனம். நாளைக்கும் நாளானிக்கும் ஏசிய சபை புருஷ வாக்கத்துல மறுபடியும் 2 நாள் கூட்டத்துல பேசுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு இடத்துல பேசுகிறேன். இப்படி தொடர்ந்து ஊழியங்கள் இருக்கிறது. பள்ளிக்கூடம் திறக்கிறது. நான் ஒரு பள்ளிக்கூடத்துல முதல்வராய் வேலை செய்ய கர்த்தர் கிருபை செய்த, அங்கேயும் வேலை ஆரம்பிக்குது. ஊழியத்திலையும் தொடர்ந்து ஓடுறோம். சரீரமும் பலவீனமா இருக்கிறது. ஆனாலும் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் மேல நாங்கள் வைத்திருக்கிற மரியாதையினால, மதிப்பினால, அன்பினால நாங்கள் அவர் அழைத்த உடனே நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் முன்குறித்த இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை இன்னது என்று கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தர் பேசுவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் இருதயத்தை திறந்து கொடுக்க போகிறோம். பேசுங்கப்பா என்னோடு, நீங்க பேசுங்கப்பா இப்போது, பேசுங்கப்பா என்னோடு, நீங்க பேசுங்கப்பா இப்போது. டாடி பேசுங்க, நாங்க உங்க சத்தத்தை கேட்கட்டும். இப்பொழுது பேசுங்க. உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியட்டும். உங்களுடைய பிள்ளைகளோட நீங்கள் இடைப்படுங்க. உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுங்க ராஜா. நீ சொல்ல நினைத்த காரியம், நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாத படிக்க
நீர் எங்கள் உள்ளங்களில இருதயம் எனும் கற்பலகையில உம்முடைய வார்த்தையினால நீர் எங்களோடு பேசுவீராக. விசேஷமாக இந்த நாளில உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே, ஆண்டவரே, ஊழியத்தின் பாதைக்குள்ள வருகிற உம்முடைய அன்பு செல்ல மகனை நீர் கர்த்தாவே இடைப்பட்ட மகன் மூலமாய் நீர் உலகத்துல நீர் என்ன செய்ய நீர் திட்டமிட்டு இருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் முன்குறித்த தேவன், திட்டமிட்டு இருக்கிற தேவன், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிற கர்த்தர், அதை உலகத்தில் அந்த மகன் செய்யும்படியா நீர் அந்த மகனுக்கு பேசுங்கப்பா. உடைய வார்த்தையினால மகனோடு இடைப்படுங்க. கேட்க போகிற எங்களுடைய இருதயங்களும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உம்முடைய சத்தத்திற்கு அடிபணிய, உம்முடைய ஆலோசனையின் படி நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாஸ்டர் என்னை கூப்பிட்ட உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, பிரதிஷ்டை ஆராதனை என்று போகிறது இதுதான் முதல் தடவை. அதனால் நீர் எனக்கு வார்த்தை கொடுக்கணும், என்ன பேச வேண்டும் எனக்கு தெரியாது, நீர் எனக்கு வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆவியானவர் என்னோடு கூட அப்போஸ்தலரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டு இருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. அவர் நம்ம வார்த்தை எப்படியாய் கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சபையில 5 ஊழியர்கள், 5 விசுவாசிகள், 5 பேரும் வெவ்வேறு திசையில் இருந்து வந்து இணைக்கப்பட்டவர்கள். ஒருவர் கிரேக்கனாய் இருந்திருக்கிறார், ஒருவர் ரோமனாய் இருந்திருக்கிறார், ஒருவர் பரிசேயனாய் இருந்திருக்கிறார், ஒருவர் நைஜீரியாவை சேர்ந்தவராய் கருப்பு நீக்ரோவாய் இருந்திருக்கிறார். இப்படி 5 திசைகளிலும் இருந்து ஒரு சபையிலே அவர்கள் கூடி அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவரின் வார்த்தை அந்த 5 பேர் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்துல வெளிப்படுகின்றது. அந்த வார்த்தை சொல்லுகின்றது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. மனிதனினால சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அங்கு கூடியிருந்த ஜனங்களோ போதகரோ அல்லது பரிசேயரோ அங்கு வந்து நின்று பர்னபாவை நீங்கள் இவ்வூழியத்திற்கும் சவுலை நீங்கள் இவ்வூழியத்திற்கும் அனுப்புங்கள் என்று சொல்லி அங்கு மனுஷனுடைய ஆலோசனையினால அங்கு ஒரு ஊழியத்திற்கு பிரதிஷ்டை அங்கு நடைபெறவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய திருவுளம் சித்தத்தினால அங்கே 2 நபர்களை கர்த்தர் அழைக்கின்றார். இன்றைக்கு நான் பர்னபாவை குறித்து நான் பேச போகவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்துல போட்ட பாரத்தை, கர்த்தர் கொடுத்த எண்ணங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து மகனுக்காக நாங்கள் ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகின்றேன். சவுலை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படியாய் சொன்னார். சவுல் என்கின்ற அந்த வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்ன? பெரியவன். சவுல் என்றால் பெரியவன். சவுல் என்று ஒரு மனிதனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சவுல் என்கின்ற நாமத்தை குறித்து இந்த நாளிலே பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவாராக. 2 மனிதர்களை நான் வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். சவுல் என்கின்ற நாமமுடைய 2 நபர்கள், அவர்களுக்குள்ள அநேக ஒற்றுமைகள் காணப்பட்டது, அநேக வேற்றுமைகள் காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டில நாம் எடுத்துக்கொள்ளுவோமே ஆனால் சவுல் என்கின்ற ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகின்றது. புதிய ஏற்பாட்டில நாம் பார்ப்போமே ஆனால் பவுல் என்னப்பட்ட சவுலை குறித்து வேதம் சொல்லுகின்றது. 2 நபர்களுக்கும் ஒரே நாமம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாமத்தின் அர்த்தம் என்ன? பெரியவனாக இருக்கின்றவன். சவுல் என்று சொல்லும் பொழுது அவன் பெரியவனாக இருக்கின்றவன், மற்றவர்களை காட்டிலும்
உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல உடையவன், உயர்ந்த ஒரு குணாதிசயங்களை உடையவன் என்ற அர்த்தத்தோடு சவுல் என்கின்ற நாமம் இங்கு 2 நபர்களுக்கு, வெவ்வேறு காலகட்டத்தில வாழ்ந்த நபர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பெயரை வைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் யாருங்க பேர் வைக்கிறா? நம்ம அப்பா அம்மா கிடையாது. எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், என் அம்மா எனக்கு நளினின்னு பேர் வச்சிங்க. எவ்வளவு ஸ்டைல என்னெல்லாமோ இருக்கு உலகத்துல பேரு, எப்படி எல்லாமோ பேரை கூப்பிடுறாங்க. எனக்கு இருந்து நளினின்னு தான் உங்களுக்கு பேரு கிடைச்சிச்சான்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, நானா உனக்கு பேர் வச்சேன், ஆண்டவர் முன்குறித்த பெயர், அவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நாங்க குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொன்னாங்க. கர்த்தர் முன்குறிக்கிறவர்களை, கர்த்தர் தான் இவர்களுக்கு கீதான்னு பேர் வைங்க, அவங்களுக்கு சுதான்னு பேர் வைங்க, அவங்களுக்கு பிரிசில்லான்னு பேர் வைங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? நாமத்தை கொடுக்கிறார். இந்த 2 நபர்களும் வெவ்வேறு காலகட்டங்களில வாழ்ந்தவர்கள் தான், ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நாமத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த இருவரும் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இருவரும் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். பவுலாகிய சவுலும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் தான். சவுல் என்னும் ராஜாவும் பழைய ஏற்பாட்டில இருக்கிற அந்த மனிதனும் கர்த்தரால தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். இந்த இருவருக்கும் இடையில அநேக ஒற்றுமைகள் காணப்படுகின்றது, அநேக வேற்றுமைகளும் காணப்படுகின்றது. இந்த ஒற்றுமைகளையும் அந்த வேற்றுமைகளையும் நான் மகன் ஜேம்ஸுக்கு முன்பதாக நான் வைத்துவிட்டு, கர்த்தருடைய ஆவியானவர் மகனோடு கூட இடைப்படுவாராக, மகனுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாராக. ஏன்னா இந்த வயசுல யாராவது புத்தி சொன்னா பிடிக்கவே அட்வைஸ் கொடுத்தா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுங்க. மகனை பத்தி எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்காது. என்ன பெரியவங்க இவங்க வந்துட்டாங்க, அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நமக்குள்ள இருக்கும். அந்த வாலிப வயதுல அட்வைஸ எடுத்துக்கொள்ள முடியாது. தகப்பன் சொல்லுகிற அட்வைஸா இருந்தாலும் சரி, தாய் சொல்லுகிற அட்வைஸா இருந்தாலும் சரி, அந்த ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள், இன்னையில இருந்து மகனை பாத்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. பாக்குறவங்க எல்லாம் இதுவரைக்கும் ஒண்ணும் சொல்லி இருக்க மாட்டாங்க. தம்பி, இன்னைக்கு உங்களை பாக்குற சின்ன பிள்ளைங்க கூட, அண்ணே நீங்க பிரதிஷ்டை செஞ்சுட்டாங்க, நீங்க ஒரு ஊழியக்காரரு, கவனமா நடங்கன்னுவாங்க. நீங்க ரோட்ல இப்படி நடந்து போகும்போது ஒரு காவா பக்கத்துல போனா கூட கிட்ட ஒரு சின்ன பிள்ளையோ சின்ன பையனோ வந்து சொல்லும், அண்ணே ஒழுங்கா பார்த்து நடந்து போங்க, அங்க எங்கேயாவது கரைகிற பற்றாம வெள்ளை சொக்கா போட்டிருக்கீங்கன்னு சொல்லும். அந்த மாதிரி இனிமேல் நிறைய அட்வைஸ் வந்துகிட்டே இருக்கும். போர் அடிக்கும். ஒரே அட்வைஸா இருக்கும். ஊழியத்துக்குள்ள வந்துட்டீங்க இப்படி இருக்கணும், ஊழியத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படி இருக்கணும், எல்லாரும் போட்டு உங்களெல்லாம் பயம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. பயப்படக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர், மனுஷர்களுடைய ஆலோசனைகளை நாம் எடுக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், அவருடைய வழியில நாம் செல்லுவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர் கரத்தை பிடிச்சு, அவர் நடத்துவார் என் வாழ்க்கையில, முடிவு பரியந்தமும் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் நடங்க. கர்த்தர் இன்றிலிருந்து உங்களை ஒரு வேறு விதமாய் கர்த்தர் பிரித்தெடுத்து உங்களை பயன்படுத்துவார். அநேக ஒற்றுமைகள் இந்த சவுல் என்கின்ற 2 நபர்கள் மத்தியில இருக்கின்றது. இந்த சவுல் ராஜா வாழ்ந்த வாழ்க்கையை வேதம் 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. அதே போல பாருங்க, பவுல் எண்ணப்பட்ட இந்த சவுலை குறித்து வேதம் இவருடைய வாழ்வை சரியாக குறிப்பிடுகின்ற இடம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். அநேக ஒற்றுமைகள் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இவருடைய வாழ்க்கையையும் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையையும் குறித்து அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல தான் துவங்குகின்றது. இவரும் பென்யமீன் கோத்திரத்தான், பவுல் எண்ணப்பட்ட சவுலும் பென்யமீன் கோத்திரத்தான். 2 பேரும் ஒரே கோத்திரத்துல பிறந்தவர்கள், ஒரே கோத்திரத்துல உதித்தவர்கள். இந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பொறுப்புள்ள ராஜஸ்தானத்துல அவர் வாழ்ந்தவர் என்று சொல்லி, பொறுப்புள்ள ராஜா ஸ்தானம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நம்முடைய பவுலாகிய அப்போஸ்தலரை, பவுல் எண்ணப்பட்ட சவுலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அவரும் பொறுப்புள்ள அப்போஸ்தல ஸ்தானத்துல அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த 2 நபர்களும் கர்த்தரால் தான் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தரால் தான் இருவரும் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள்.
கர்த்தர் இவரை பெயர் சொல்லி அழைக்கின்றார். கர்த்தர் பவுலையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். சவுலை கூப்பிடுகிற கர்த்தர் இனிமேல் நீ பவுலாக மாறுவாய் என்று சொல்லி அவரோடு கூட இடைப்படுகின்றார். இவர்கள், இந்த ராஜாவாகிய சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் காணப்படுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தாறுமாறாக போய்கொண்டிருந்த பொழுதே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜீவியத்துல நடந்து கொண்டிருந்த பொழுது, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்த பொழுது, கர்த்தர் தான் சவுலை அவர்களுக்கு காண்பிக்கின்றார், தெரிந்தெடுக்கின்றார். அதே போல பாருங்க, இந்த பவுலையும் கூட இஸ்ரவேல் ஆன்மீக இஸ்ரவேலர்களை ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நடத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு கர்த்தராகிய தேவன் பவுலை பயன்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. இருவருக்குள்ளும் அநேக ஒற்றுமைகள் காணப்படுகிறது. அதே இருவருக்குள்ள அநேக வேற்றுமைகளும் காணப்படுகின்றது. அவர்களுடைய குணாதிசயங்களில வேற்றுமை மாத்திரம் அல்ல, அவர்களுடைய தோற்றங்களிலும் வேற்றுமை காணப்படுகின்றது. இந்த சவுல் என்னும் ராஜா, அவர் ஒரு ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டார். அவர் ஆஸ்தி படைத்தவராய் அவர் காணப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பவுல் ஒரு கூடார தொழிலாளி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய ஆஸ்தியை இழந்து, தன்னுடைய ஆஸ்தியை வேண்டாம் என்று சொல்லி அது நஷ்டமும் குப்பையுமாக எண்ணின பவுல் ஒரு சாதாரண கூடார தொழிலாளியாக அவர் வெளிப்படுகின்றார். இந்த சவுல் என்கின்ற ராஜாவுடைய தோற்றம் எப்படியாய் காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சௌந்தரியமானவர். சவுல் ராஜாவை குறித்து 9வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் ஒரு சௌந்தரியவான். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் அவன் ஒரு உயர்வான ஒரு மனிதன், உயர்ந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவனுடைய தோளுக்கு கீழே தான் மற்ற ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அவனுடைய தோற்றம் எப்படியா இருந்தது? கம்பீரமான தோற்றமாய் காணப்பட்டது. ஆனால் பவுல் அடிகளாருடைய தோற்றத்தை குறித்து 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, அவர் அழகில பலவீனமுடைய ஒரு பாத்திரமாக வேதம் அவரை வெளிப்படுத்துகின்றது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர் குள்ளமான ஒரு மனிதர். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறபடி அவர் எப்படிப்பட்டவரா? குள்ளமான மனுஷன். அவர் உயர்ந்த ஒரு மனுஷனா, அவர் உயர்வான டாலா இருக்கிற ஒரு மனுஷனா. ஆனால் பவுல் அடிகளார் எப்படிப்பட்ட மனுஷர்? குள்ளமான ஒரு சரீரம், பலவீன தோற்றமுடைய ஒரு மனிதர். பலவீனத்தோடு கூட, அவர் வியாதியோடு கூட, அழகு இல்லாமையினால் அவர் தோற்றம் அளிக்கிற ஒரு மனிதராய் காணப்பட்டார். இந்த சவுல் ராஜா வாழ்க்கையை மிகவும் அழகாக துவங்குகின்றார். மிகவும் அழகாக கம்பீரமாக துவங்குகிறார். நல்ல ஒரு வாலிபனாய் வெளிப்படுகின்றார். நல்ல ஒரு அழகு மிகுந்த ஒரு வாலிபனாய் வெளிப்படுகின்றார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தெரிந்தெடுக்கப்படுகின்றார். அவருடைய வாலிப வயதில் அநேக வெற்றியின் வாழ்க்கையை அவர் சுதந்திரித்திருக்கிறார். அநேக யுத்தங்களில் அவர் மாவீரனாய் வென்று அவர் வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றியின் பாதையில நடத்தக்கூடிய ஒரு அழகு மயமான ஒரு வாழ்க்கையை இந்த சவுல் ராஜா தன்னுடைய வாலிப வயதில துவங்குகின்றார். ஆனால் பவுல் அடிகளாரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சபையை சீர்படுத்தும்படியாக நினைத்து அவர் சபையை என்ன செய்தார்? துன்பப்படுத்தினார். கிறிஸ்துவுக்கு அவர் உதவி செய்கிறேன் என்று நினைத்து, கர்த்தருக்கு நான் உகந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று நினைத்து, அவருடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படியா இருந்தது? மற்றவர்களினாலும் வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இந்த பவுலை பார்க்கும் பொழுது, இந்த சவுல் என்கின்ற அந்த பவுலை பார்க்கும் பொழுது அவர்கள் அவனை பார்த்து வெறுத்தார்களாம்.
அருவருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையினால பவுல் அடிகளார் தன்னுடைய வாலிப வயதை துவங்குகின்றார். இவர் அழகாக வாலிப வயதை துவங்குகின்றார் சவுல் ராஜா. ஆனால் பவுல் அடிகளார் சவுலாக இருக்கும் பொழுது, ஒரு வாலிபனாய் இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை பொது ஜனங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் வெறுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை துவங்குகின்றார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு வாழ்க்கை அழகாக துவங்கலாம், மென்மையாக துவங்கலாம், அற்புதமாக துவங்கலாம், அலங்காரமாய் துவங்கலாம். ஆனாலும் முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாய் காணப்படலாம், முடிவோ சம்பூரணமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம். அழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒரு அழைப்பு. ஆனால் நான் துவங்குகிற வாழ்க்கை, என்னுடைய வாலிப வயதில் என் வாழ்க்கையை நான் எப்படி துவங்குகின்றேன்? அழகற்ற சூழ்நிலையில நான் துவங்கி கொண்டிருக்கலாம். அழகில்லாத ஒரு கலை இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் துவங்கி கொண்டிருக்கலாம். பணம் இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, எனக்குள்ள திறமை இல்லை, தாளந்து இல்லை, கிருபையும் கூட இல்லையே என்று சொல்லி நினைத்து ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை துவங்கலாம். ஆனால் அந்த மனிதனுடைய துவக்கத்தின் வாழ்க்கையை காட்டிலும் அந்த மனிதனுடைய முடிவு வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? முடிவு வரைக்கும் அவன் நிலை பெற்று நிற்பானேயாவான், அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இததான் ஆவியானவர் மகனோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ வாழ்க்கை எப்படி வேணாலும் துவக்கிக்கோ மகனே, ஆனால் முடிவு பரியந்தமும் நீ எப்படி நிற்க போகிறேன் தேவனுக்காக? கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறதா? கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிக் கொண்டு செல்லுகிறதா? கர்த்தருடைய வழியில நான் நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறேனா என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். துவக்கத்தை விட அதை எப்படி நாம் முடிக்கிறோம் என்பதே மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமாய் காணப்படலாம் பிரியமானவர்களே, முடிவோ சம்பூரணமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இவர்களுடைய முடிவை நீங்கள் பாருங்க. சவுல் ராஜாவுடைய முடிவை நீங்கள் பாருங்க. அவன் எப்படியாய் செத்தான்? தன்னை அவன் கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை அவன் கொன்று போட்டான். அழகாகி வாழ்க்கை துவங்குகின ஒரு சவுல் ராஜா, வாலிபனாய் இருந்தவன், கீசன் மகனாய் அவனை கர்த்தர் அழைக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை பெயர் சொல்லி அழைத்து, இனி என் ஜனங்களுக்கு ராஜாவாய் உன்னை நான் அபிஷேகம் செய்கிறேன் என்று சொன்னவர். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை அவனுக்குள்ள இறங்கினது. அவன் சென்ற பாதையில் எல்லாம் வெற்றி வாழ்க்கை அவன் சுதந்தரித்தான். ஆனாலும் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? அற்பமாய் காணப்பட்டது, எல்லாரினாலும் வெறுக்கப்பட்டதாய் காணப்பட்டது. ஆனால் பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாராலும் அருவருக்கப்பட்ட ஒரு மனிதனாக, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனாக தன் வாலிப வயதை துவக்குகின்றான். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை, சபையை துன்புறுத்தின ஒரு மனிதனாக அவன் துவக்குகின்றான். ஆனால் அவருடைய முடிவோ சம்பூரணமான ஒரு முடிவு. அவருடைய முடிவோ பரிசுத்தமான ஒரு முடிவு. அவருடைய முடிவோ கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு முடிவாய் காணப்பட்டது. அதனால தான் சொல்லுறாரு, நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் சென்னையில ஒரு பெரியவர் இறந்துட்டாங்க. 2 நபர் ஒரே நேரத்துல இறந்து போனாங்க. 2 பேருடைய வீட்டிற்கும் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தாயிற்று. ஒருவர் வீட்டுக்கு போகிறோம், பயங்கரமான கூட்டம், பயங்கரமான கூட்டம், அலமோதுற கூட்டம். 2 பேரும் ஒரு சாதாரணமான மனிதர்கள் தான். இவர் ஒரு பெரிய செல்வந்தர் என்றும் நான் சொல்ல முடியாது, பெரிய பண ஆஸ்தி உடையவர் என்றும் நான் சொல்ல முடியாது, மற்றவர் ஒரு ஏழை என்றும் கூட என்னால் சொல்ல முடியாது. both were normal. 2 பேரும் சாதாரணப்பட்ட மனிதர்கள். இருவரும் மரித்து போனார்கள். வெவ்வேறு காலங்களில் அவர்கள் மரித்து போனார்கள். இருவருடைய வீட்டிற்கும் நாங்கள் செல்ல வேண்டிய, துக்க வீட்டில போய் சென்று விசாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் சென்றோம். அந்த வீட்டிற்கு முதல்ல ஒரு வீட்டுக்கு போறோம்.
அந்த மனிதனுடைய சாவு, அந்த மனிதனுடைய அந்த மரணம் அந்த ஊர் மக்களையே பாதிக்கும்படியாக, அந்த கிராமத்தையே பாதிக்கும்படியாக அநேக குடும்பங்களில அநேக இருதயங்களும் கூட வேதனை படக்கூடிய அளவிற்கு, ஐயோ இவர் போய்விட்டாரே, ஐயோ இவரை நாங்கள் இழந்து விட்டோமே, நாங்கள் இனிமேல் என்ன செய்வோம் என்று அவருடைய நல்ல குணாதிசயங்களை, நல்ல வாழ்க்கையின் சாட்சியை சொல்லி சொல்லி மார்போடு அடித்து கொண்டு அழுகிற கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம். ஒரு காலத்துல இன்னொரு நபர் இறந்தார் என்று சொல்லி அவர் வீட்டிற்கு நாங்கள் சென்ற பொழுது அழ ஒரு சுடுகுஞ்சு கிடையாது, நெருங்க ஒரு ஆள் கிடையாது, அந்த பிணத்தை தூக்குவதற்கு நபர் கிடையாது. இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது, இருவரும் இந்த உலகத்துல ஒரே கால திட்டத்தில் தான் வாழ்ந்து சென்றார்கள். இருவரும் ஒரே விதமாய் ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய சாவுல ஒரு ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கின்றோம். மற்ற ஒரு மனிதனுடைய சாவுல ஒரு ஒரு வேக்யூம், ஒன்றுமில்லாத ஒரு வெறுமையை நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். ஏன் ரெண்டு பேரும் ஒரே வேலை, ஒரே விதமாய் வாழ்க்கை துவக்கி இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே விதமாய் ஓட்டத்தை ஓடி இருக்கலாம். அந்த வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை ஓடுகிறதுல தான் அவர்களுக்குள்ள வித்தியாசங்கள் இருந்திருக்க கூடும். வித்தியாசங்கள். இந்த மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு உகந்த ஒரு பிரியமான பாத்திரமாக கர்த்தருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றின மனிதனாக வாழ்ந்தபடியால் அநேக ஆயிரம் ஜனங்களும் மாரடித்து போராடி, ஐயோ இவரை எடுத்துக்கொண்டாரே, இவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டாரே என்று சொல்லி அவர்கள் அழுகின்றார்கள். மனிதர்களுடைய வாழ்க்கையின் முடிவுல தான் ஒரு மனுஷன் இதை சாதித்து சென்றிருக்கிறாரா, சாதிக்காமல் வெறும் வெத்து வேட்டாய் அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறாரா என்பது அந்த மரண வீட்டுல தான் அது வெளிப்படுகின்றது. பிரியமானவர்கள், ஆரம்பம் அற்பமாய் காணப்பட்டாலும் முடிவு சம்பூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். முடிவுக்கு முன்பதாக, இரண்டாம் வருகை வருவதற்கு முன்பதாக, மரணம் நம்மை சந்திப்பதற்கு முன்பதாக நாம் என்னத்தை சாதித்து மடிகிறோம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. It is not just a simple life that we are going to lead, my dear brother and my dear sister. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் கொடுக்கிறார். 7 ஜென்மம் போயிங்க, ஒரே வாழ்க்கை. நீ வாழ்க்கையில பிறந்து இருக்கிற, வாழ்க்கையில வளர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிற, என்றைக்கோ ஒரு நாள் மரணத்தை நீ சந்திக்க நீ ஆயத்தமாக வேண்டியது அவசியம். ஆனால் இந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக நீ என்னத்தை கர்த்தருக்காய் சாதித்து விட்டு நீ செல்லுகிறாய் என்பதுதான் அதிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நான் எனக்காக வாழ்ந்த சிஸ்டர், என் வைஃபுக்காக வாழ்ந்த சிஸ்டர், என் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்த சிஸ்டர், என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்துட்டேன் சிஸ்டர், என் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்யாணத்தை செய்து முடிச்சுட்டேன் சிஸ்டர், என் பொண்ணுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை முடித்துட்டேன், என் மகனுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்துட்டேன், என் வியாபாரத்தை நான் விருத்தி ஆக்கி வைத்து விட்டேன் என்று சொல்லி என் வாழ்க்கை எல்லாம் முடிந்தது. I have finished everything. நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன், இனி ஆசீர்வாதமாய் கர்த்தரோடு போய் சேர வேண்டியது ஒண்ணுதான் மிச்சம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா சகோதரனே, சொல்லிக் கொண்டிருக்கிறாயா சகோதரியே? கர்த்தருக்காக நீ என்னத்தை செய்தாய்? கர்த்தருக்காக நீ என்னத்தை செய்தாய்? உனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தருக்காக நீ என்னத்தை சாதித்திருக்கிறாய்? You should do something for the Lord. எதுக்கு நாங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு, ஆசிரியரா ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு திருப்பியும் மீதியா இருக்கிற நேரம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. காலையில கிளம்பும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா இருக்க வேண்டிய நேரம், இங்க இருந்து 3.5 மணி நேரம் டிராவல் பண்ணி பாண்டிச்சேரிக்கு போய் அந்த சபையில நின்று பேசிட்டு வரணுமா? இருந்திருக்குமா? ஆனாலும் கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்வேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜனங்களோடு, அந்த சபை மக்களோட கர்த்தர் என்ன வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அந்த வார்த்தையினால எத்தனை ஜனங்கள் தொடப்படுகிறார்களோ, எத்தனை ஜனங்கள் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க போகிறாரோ என்று சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு ஆர்வத்தோடு கூட ஒரு விறகாக நாம் பற்றி எரிய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தீக்குச்சியாவது நம்ம பற்றி எரியணுங்க. ஒரு தீக்குச்சி இருந்தா போதும், ஒரு காட்டை நம்ம கொளுத்தி விடலாம். ஹல்லேலூயா.
ஒரு தீக்குச்சி வேணும். அந்த தீக்குச்சி இருந்தாதான் அதுல அக்கினி எரியும். அந்த அக்கினி எரிஞ்சாதான் காட்டை கொளுத்தணும். இந்தியா என்கின்ற இந்த நாட்டுல ஒரு எழுப்புதல் நம்மால பற்றி எறிய வேண்டாமா? அதற்காகத்தானே கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்து உட்கார வச்சுட்டு இருக்கிறார். இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நாம் வேதத்தை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இந்த சபை விருத்தி அடைந்தால் போதும் என்று சொல்லி ஒரு மன ரம்யத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்காதீங்க. This church have to expand. விசாலமாக வேண்டும், விரிவாக்கப்பட வேண்டும். இந்த பாண்டிச்சேரி இயேசுக்காய் சொந்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக நீயும் நானும் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? நீயும் நானும் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்காய் நாம் சாதிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. சவுல் ராஜாவை குறித்து அநேக நல்ல குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகன் என்று சொல்லி அந்த 9வது அதிகாரம் 3வது வசனம் 1 சாமுவேல் புஸ்தகங்களில் சொல்லுகிறது. எந்த ஒரு மனுஷனும் கோவேறு கழுதைய போய் தேட மாட்டான். கோவேறு கழுதைனா என்னங்க? அது இருக்கிறதுலயே ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு பிராணி. அந்த ஒரு பிராணியை ஏன் ஒரு மனுஷன் போய் வாலிப வயசுல போய் தேடுறான்னா, அந்த தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்ததினால, தன் தகப்பனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்பினதினால, தன் தகப்பனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினதினால தான் இந்த சவுல் ராஜா என்ன செய்யறாரு? கீழ்ப்படிதல் உள்ள மகனாய் போய் அந்த கோவேறு கழுதைய அவர் தேடுகிறார். அவரிடத்துல அநேக குணாதிசயங்கள், நல்ல குணாதிசயங்கள் இருந்தது. வேலைக்காரன் ஒரு பகுதியில சொல்லுறாரு, 6வது வசனத்துல சொல்லுகிறாரு, நம்மளுடைய வேலைக்காரனுடைய ஆலோசனையை சவுல் ராஜா என்ன செய்கிறாரு? கேட்டுக்கொள்ளுகிறார். ஆலோசனை, நமக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்தா இவர் பெரிய இவரு, இந்த அம்மா பெரிய இவங்க வந்துட்டாங்க நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு இது வந்துடும். ஆனா அந்த ராஜா, அந்த வாலிபன் சவுல் தன்னுடைய வேலைக்காரனுடைய ஆலோசனையை கூட ஒரு பொருட்டாக எண்ணி அவன் சொல்லுகிறான், இந்த பகுதியில ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரை போய் பார்ப்போம், அவரு நமக்கு கழுதைய எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க அவர் உதவி செய்வார் என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ள அந்த ஆலோசனை நல்லது ஒரு ஆலோசனையாய் காணப்பட்டது. இந்த சமுதாயத்துல அப்படி ஆலோசனைகளை கேட்கக்கூடியவர்கள் ஒருவரும் கிடையாது. நம்மளோட உயர்வா இருக்கிறவங்க சொல்லுறத வேணா நம்ம எல்லாம் என்ன செய்யலாம்? அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு கீழாக இருக்கிறவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. சவுல் ராஜாவிடத்துல இன்னொரு நல்ல ஒரு குணாதிசயம் இருந்தது. ஊழியக்காரனாகிய சாமுவேலை கனப்படுத்தின ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆனால் இத்தனை நல்ல குணாதிசயங்கள் சவுல் ராஜாவிடத்துல இருந்த போதிலும், தேவனிடத்துல அநேக கிருபைகளை சவுல் ராஜா பெற்ற போதிலும், தெரிந்தெடுக்கப்பட்ட அரசனான சவுல் ராஜா, தன்னுடைய அழைப்பை பெற்ற அந்த சவுல் ராஜா, புது இருதயத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற சவுல் ராஜா, தீர்க்க தரிசன வரத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சவுல் ராஜா, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில பின்னோக்கி சென்றான். தன் வாழ்க்கையில சரிவடைந்து அவன் வீழும்படியாக ஒரு வீழ்ச்சியின் பாதையில அவன் கடந்து போனான். ஏன்? பரிசுத்த ஆவியை அவன் இழந்தான் என்று சொல்லி அதே 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்ற. எத்தனையோ கிருபைகளை கர்த்தரிடத்துல பெற்றிருந்தார், அழைப்பை பெற்றிருந்தார், அவருடைய உன்னதமான வழியில் அவர் செல்லும்படியாக அபிஷேகத்தை பெற்றிருந்தார். தீர்க்க தரிசி சவுலும் ஒரு தீர்க்க தரிசியோ என்று சொல்லி பொது ஜனங்களால் அழைக்கக்கூடிய அளவிற்கு பரிசுத்த ஆவியானவரின் தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் வரங்களை பெற்றிருந்த இந்த சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனதினால பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. தேவனால் புறக்கணிக்கப்பட்டார் என்று சொல்லி 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. அவர் ராஜ்ய பாரத்தை அவர் இழந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 31வது அதிகாரம் 4வது வசனத்துல அவருடைய முடிவு அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் கிருபைப்பட்ட மனிதன்
இப்படியெல்லாம் தேவனிடத்தில் அபிஷேகத்தையும் அழைப்பையும் பெற்ற மனிதன், இப்படியெல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக கர்த்தரால அழைப்பை பெற்ற மனிதன், அந்த 4வது வசனம் 31வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தற்கொலை செய்து கொண்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. வாழ்க்கை எப்படியோ ஆரம்பிக்கிறது. கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு கூட ஆண்டவர் எவ்வளோ கிருபைகளை கொடுக்க, நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல வாயை கொடுத்திருக்கிறார், நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல காலை கொடுத்திருக்கிறார், நல்ல திடகாத்திரமான சரீரத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா கிருபைகளையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த கிருபைகளை எல்லாம் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம அறியாமையினால அதை இழந்து கொண்டே இருக்கிறோம். ஒன்னா இழந்துட்டே இருக்கும். அவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருப்பார், நல்ல பாடக்கூடிய கிருபையை கொடுத்திருப்பார், நல்ல காரியங்களை நமக்குள்ள கொடுத்திருப்பா. நம்மளுடைய அறியாமையினால அந்த காரியங்களை எல்லாவற்றையும் இழந்து கொண்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் வரும், படிப்படியாக கிருபைகள் நம்மை விட்டு விலகி போவதை நாம் உணர்ந்து கொண்டே இருப்போம். திடீரென்று ஒரு நாம் பார்க்கும் பொழுது நம்மிடத்துல ஒன்றுமில்லாத ஒரு இழப்பான ஒரு சூழ்நிலை, ஒரு வெறுமையான சூழ்நிலையில சவுல் ராஜா தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நின்றதை போல, தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாண்டு கொண்டதை போல, நாமும் கூட ஒரு காலகட்டத்துல ஒன்றுமில்லாத ஒரு அற்பமான ஒரு முடிவுக்கு, ஒன்றுக்கும் உதவாத ஒரு முடிவுக்கு, ஒரு வெறுமையான ஒரு முடிவுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து நின்றுவிடும். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை பின்னோக்கி போனது ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன, கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் ராஜா கீழ்ப்படியாமல் போனதினாலதான் அவர் நல்ல வாழ்க்கையாய், சந்தோஷமான வாழ்க்கையாய், அழகுள்ள வாழ்க்கையாய் துவங்கின அவருடைய வாழ்க்கை பின்னோக்கமாய் சரிந்து விழும்படி காணப்பட்டது. நாமும் இந்த ஊழியத்தை துவங்குகின்றோம். ஊழியத்தின் பாதைக்குள்ள செல்லும் பொழுது it is not just a bed of roses. ஆண்டவர் என்னை அழைத்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய், அநேக வேத வாக்கு தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டே இருந்தார். நீதான் எனக்கு சொந்தமானவள், நீ எனக்கு வேண்டும், நீ என் பின்னே வா என்று சொல்லி மறுபடியுமாய் அவருடைய திட்டமும் தெளிவுமான அவருடைய அழைப்பை நான் பெற்றுக்கொண்ட போதிலும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஊழியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஊழியக்காரிய நான் நிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமா இருக்கும். ரொம்ப ஜபிக்கணும் ஆண்டவரை, தொண்டை தண்ணிய விட்டு ஜபிக்கணும், ரொம்ப உபவாசிக்கணும். என்னால எல்லாம் ஒரு நேரம் காப்பி கூட குடிக்காம இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பசிக்கும். 5 நிமிஷம் சாப்பாடு எங்க வீட்டுல லேட் ஆச்சுன்னா எங்க அம்மா கிட்ட உருண்டு நிப்பேன். பிளேட்டெல்லாம் தூக்கி டிமார்னு போட்டுக்கிட்டு இருப்பேன். அவ்வளவு எனக்கு 5 நிமிஷம் கூட என்னால பொறுக்க முடியாது ஆண்டவரை. நான் எங்க 3 நாள் உபவாசிக்க போறேன்? எனக்கு இது வேண்டாம். ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களுக்கு வேணாம், ஐ வில் ஹெல்ப் them. பணத்தை கொடுத்து அவங்களுக்கு நான் உதவி செஞ்சிடுறேன். எனக்கு இது வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், ஊழிய பாதை எனக்கு வேண்டாம், ஊழியத்துக்கு வேணாம், பணத்தை கொடுத்துடுறேன், தசம பாகத்தை கொடுத்துடுறேன், காணிக்கையை கொடுத்துடுறேன், யாரையாவது மிஷனரிய நான் தாங்கிடுறேன், பட் நான் ஊழியம் செய்ய மாட்டேன். ஏன்? ஊழியம்னா it is not a bed of roses. தம்பிக்கு இன்னைக்கு நான் சொல்லுறது, இட் இஸ் நாட் a bed of roses. ஐயோ, நமக்கு நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டு வெள்ளை பேண்ட் போட்டு அழகா ஜம்முன்னு உட்கார வச்சுட்டாங்க, இனி நம்மள அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஜூனியர் பாஸ்டர்னு சொல்லுவாங்க, இனி நம்மளுடைய இதே ஒரு வித்தியாசமாய் வாழ்க்கை போக போகிறது என்று சொல்லி நினைக்க வேண்டாம். இனிமேல்தான் அநேக காரியங்கள் நம்ம எதிர்நோக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து, நமக்குள்ள வாசம் பண்ணி, அவர் நமக்கு கிருபைகளையும் பலனையும் கொடுக்கும் பொழுது உன்னதமான காரியங்களை, பெரிய மகிமையான காரியங்களை கர்த்தருக்காக அவர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் தனியா வரல, என்னோட யார் வந்திருக்கிறார்? ஆவியானவர் வந்திருக்கிறார். காலையில எழும்பி சொன்ன, ஆண்டவரே நான் தனியா போக மாட்டேன், நீர் என்னோடு கூட வரணும். Let us be partners in our ministry. கர்த்தருடைய ஆவியானவரும் நானும் இணைந்து செயல்படுவோம் ஆண்டவரே. நீங்களும் நானும் இணைஞ்சு பாண்டிச்சேரி போவோம், இணைஞ்சு பிரசங்கம் செய்வோம். என் வாயை நீர் பயன்படுத்தும், என் கால்களையும் கரங்களையும் உமக்காக நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மகனை உருவாக்குகிறார். மகனை உருவாக்க அவர் துவங்குகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த சவுல் ராஜா செய்ததினால தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த மகிமையான அழைப்பை
அவன் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இழந்து போனான். சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது, தன்னுடைய சுய மகிமையை அவன் தேடினான். மனுஷன், முக்கியமா ஊழியக்காரன், சுய மகிமையை தேடவே கூடாது. தன்னுடைய சுயம், தன்னுடைய நம்ம பேசிட்டு நம்ம வெளியே போயிருப்போம். ரொம்ப நல்லா பேசுனீங்க பிரதர், நல்லா பேசுனீங்க சிஸ்டர்னு சொன்னாவே போதும். நம்மளுடைய கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? எரிச்சலின் தேவன், எரிச்சலின் தேவன். அவர் வைராக்கியம் உள்ள தேவன். நமக்கு சுய மகிமையை நாம் ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் சவுல் ராஜா சுய மகிமை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை அவன் நாட்டிக்கொண்டான். அவன் ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியங்களை அவன் ஈடுபட்டு, ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலைகளை இவன் செய்தான். எல்லாம் கீழ்ப்படியாமல் அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக அவன் சென்ற பொழுதுதான் கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தருக்கு மகிமையை அவன் செலுத்தவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. தன்னுடைய சுய மகிமையை அவன் தேடினான் என்று சொன்ன பொழுது சவுல் ராஜாவை கர்த்தர் வீழ்த்தி தள்ளினார். ஆனால் பவுல் என்னப்பட்ட சவுலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அற்பமாக தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்த போதிலும் முடிவு சம்பூரணமாய் காணப்பட்டது. ஆரம்பம் மற்றவர்கள் அருவறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இவனை பார்த்தாவே, பவுல பார்த்தாவே, கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் அவரை வீட்டுக்குள்ள சேர்க்கலையா, சபைக்குள்ள சேர்க்கலையா, அவர்கள் இவனை வெறுத்தார்கள், ஒதுங்கினார்கள். இவரை பார்த்தால் பயந்தார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம் என்று இந்த பவுல் அப்போஸ்தலர் நினைத்து, அந்த பவுல் என்கின்ற சவுல் நினைத்து அவர் சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தார். துஷ்டனாக தன்னை வெளிப்படுத்தி. ஆனால் கர்த்தருடைய அழைப்பை திட்டமும் தெளிவுமாக இந்த பவுல் அடிகளார் ஏற்றுக்கொண்ட பொழுது தன் வாழ்க்கையை என்ன செய்தாரு? சீர்படுத்தி கொண்ட. இன்றைக்கு அழைப்பை ஏற்றுக்கொண்ட இந்த மகன், இந்த வாலிப பிள்ளை தன் வாழ்க்கையில எங்கெங்கே தவறுகள் இருக்கிறது, எங்கெங்கே குறைகள் இருக்கிறது, எங்கெங்கே பாவ கரைகள் இருக்கிறது, எந்த இடத்தை எல்லாம் நான் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பணியில், உன்னதமான பணியில நான் இறங்கி இருக்கிறேன். கர்த்தருடைய களப்பையில என் கையை நான் வைக்கும்படியாய் நான் குனிந்து இருக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதிகளை சீர்படுத்த வேண்டுமோ அந்த பகுதிகளை நான் சீர்படுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகன் சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மகனுடைய வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ளுவார், சீர்படுத்துவார். திட்டங்களை நிறைவேற்றும்படியாக, அவருடைய உன்னதமான சித்தத்தை மகன் மூலமாய் நிறைவேற்றும்படியாக பவுல் அடிகளாரை எப்படியாய் ஊழியத்தின் பாதையில அந்த வழியில அவர் நடத்தி சென்றாரோ, இந்த மகனையும் கூட கர்த்தர் உன்னதமான வழியில அவருடைய திட்டமும் தெளிவுமான ஆலோசனைகளின் படி கர்த்தர் அவரை நடத்தி பயங்கரமான காரியங்களை, கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் இவரோடு கூட இடைப்படுவாராக. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? மகனுக்காக இன்றையிலிருந்து ஒரு அட்லீஸ்ட் 2 நிமிஷமாவது நினைத்து ஜெபிக்கணும். இந்த உன்னதமான பணிக்கு அழைப்பை பெற்ற இந்த ஜேம்ஸ் ஹட்சனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவாராக. பிசாசன் பிடியில் இந்த மகன் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய உன்னதமான கரத்தினால வழி நடத்தக்கூடிய கிருபையை இந்த மகன் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த மகனுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த பவுல் அடிகளாருடைய ஆரம்ப வாழ்க்கையில ஒருவேளை விசுவாசம் வேறு விதமாய் இருந்திருக்க கூடும். ஆனால் கர்த்தரிடத்துல இந்த திட்டமும் தெளிவுமான அழைப்பை பெற்ற பொழுது விசுவாசத்தில் அவர் முன்னேறினாராம். பாடுகளை கர்த்தருக்காக அவர் அனுபவித்தாராம். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அவர் அர்ப்பணித்தார். சாட்சியாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததா? சாட்சியாக அவர் மரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக கிருபைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, ஆண்டவரே சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சாச்சுரேஷன் வர அளவுக்கு கர்த்தர் அவருடைய கிருபைகளால் நிரப்பிக் கொண்டே இருந்தார். நல்ல ஓட்டத்தை சம்பூரணமாய் முடித்த பரிசுத்த அப்போஸ்தலன் என்ற அழைப்பை பெற்ற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை இந்த பவுல் அப்போஸ்தலர் வாழ்ந்தார்.
புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை தெரியப்படுத்தும்படியாக, கொடுக்கும்படியாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான கருவியாக கர்த்தருடைய கரத்துல நின்றார். கர்த்தருடைய விரலாய் இந்த பவுல் அப்போஸ்தலர் அந்த நாட்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடிய கிருபையை பெற்றவராய் அவர் இருந்தார். கிறிஸ்துவுக்குள்ள அவர் வைராக்கியம் நிரம்பினவராய் காணப்பட்ட மகனுக்குள்ள இன்றைக்கு ஒரு வைராக்கியம் பற்றி எரிய வேண்டும். வைராக்கியம், ஜாதியினால் ஒரு வைராக்கியம் வேண்டாம், சபையினால் ஒரு வைராக்கியம் வேண்டாம். நான் இன்னாருடைய மகன் என்று சொல்லுவதனால் நான் மகனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வர வேண்டாம். எங்க அப்பா யாரு? இயேசு கிறிஸ்து. எங்க அப்பா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கின்ற அந்த வைராக்கியம் மகன் ஜேம்ஸ் ஹட்சனுக்குள்ள இந்த நாளிலிருந்து பற்றி எறிய வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வைராக்கியம் மகனுக்குள்ள எழும்ப வேண்டும் என்று பார்ப்போமே. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவுல ஒரு ஆர்வத்தின் வைராக்கியம் மகனுக்குள்ள பற்றி எறிய வேண்டும். எதை அறியணும்? எதை அறியணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவுல ஒரு ஆர்வம் உண்டாக வேண்டும். அநேக நேரத்துல ஊழியர்கள் எதையோ அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஓடுறாங்க. ஊழியத்தின் பாதையில வர்றவங்க சபையை எப்படி விருத்தியாக்குறது, சபையை எப்படி உருவாக்குறது, சபைக்கு எங்க ஒரு லேண்ட வாங்குறது, சபையை எந்த இடத்துல ஸ்தாபிக்கிறது, இன்னொரு பிரான்ச் எந்த இடத்துல போடுறது, இப்படி அறிகிற அறிவுல தான் ஊழியர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்துல பவுல் அப்போஸ்தலர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவுல நமக்குள்ள வைராக்கியம் உண்டாக வேண்டுமாம். ஹல்லேலூயா. அவரு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் தூக்கி எறிந்து அவருடைய படிப்பை தூக்கி எறிந்துட்டார், அவருடைய அந்தஸ்தை தூக்கி எறிந்துட்டாரு, அவருடைய ஆஸ்தி சொத்து சம்பத்து எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் கிறிஸ்துவை அறிகிற அறிவில்ல அனுதினமும் வேதத்தை தியானிக்கிற ஒரு காரியத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை அவர் நாடி சென்றார். மகன் கூட இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பின்னான காரியங்களை நான் மறந்து விடுவேன். இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில அவரை நான் அறிந்து கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுவை விட்டுறாங்க. ஆனா நான் அந்த ஊழியம் செய்யறேன், இந்த ஊழியம் செய்யறேன் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் ஊழியம் செய்கிறது முக்கியம் அல்ல, இயேசுவுக்காக இயேசுடைய சித்தத்தின் படி அவருடைய தீர்மானத்தின் படி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, அங்க இங்க ஓடாத, ஒரு இடத்துல முழங்கால் படியிட்டு நான் உன்னோடு என்ன இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறேனோ முழங்கால் படியிட்டு நீ நில்லு, அங்க தரித்து நில்லு, நான் என்னுடைய ஆலோசனைகளை உனக்கு நான் கொடுப்பேன்ற. அதை விட்டுடுறோம். நம்ம என்ன செய்யறோம்? ஊழியத்தின் நிமித்தமாக பல இடங்களுக்கு ஓடுகிறோம். அவர்களுடைய ஆலோசனைகள், இவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் தலை சுத்தி போயிடுறது. ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டு அறைய பூட்டி முழங்கால் படியிட்டு கர்த்தரை அறிகிற அறிவுல நாம் வளருவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு ஆர்வம் மகனுக்குள்ள இந்த நாளில உருவாக வேண்டும். ஆத்துமாக்கள் கர்த்தரை அறியும் அறிவில வழி நடத்தும்படியான ஒரு ஆர்வம் இந்த மகனுக்குள்ள உண்டாக வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு வைராக்கியம் மகனுக்குள்ள இந்த நாளில பற்றி எறிய வேண்டும். இந்த ஆர்வம் எல்லாம் இந்த அக்னியாய் அவருடைய இருதயத்துல பற்றி எறிய வேண்டும். ரோமர் 1:14 அவர் அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆத்துமாக்களை கர்த்தரிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் ஒரு கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிதறி திரிந்தவர்களை கர்த்தரிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு உவந்த சுவிசேஷகராக இந்த பவுல் அப்போஸ்தலர் பணியாற்றினார். அனுதினமும் சபையில ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படும்படியாக அவருக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு zeal. Paul had a zeal in him. அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அனுதினமும் சபையில ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் உள்ளத்துல எண்ணத்தை வைக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த மகனுக்குள்ளும் ஆத்தும பாரம் இந்த நாளில காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. விஞ்ஞான் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும்
அனுதின ஜெபம். பங்கேற்பீர். விஞ்ஞான் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வினியார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை. சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை. நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. நடைபெறும் இடம் வினியார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.